ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னா, சனிக்கிழமையோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறேன். நிறையா பேர் வெட்டிங் டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, உண்மையாகவே ரொம்ப நன்றி. வெட்டிங் டே மறுநாளுக்குள்ள வீடியோ தான். நைட்டு பேச ஸ்டார்ட் பண்ணாச்சு, தூங்கி எந்திரிக்கிற வரை கதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நைட்லாம் யாருமே தூங்கவே இல்லை, 1 மணி 2 மணி வரை முழிச்சு தான் இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் தான் தூங்கினேன், எந்திரிச்சு பார்த்தேன் நைட்டு விட்டு அதுலேருந்து மறுபடியும் பேசிகிட்டு இருந்தாங்க. சங்கீதாக்கா எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துருந்தாங்களா, அப்படியே டீ குடிச்சிட்டே கதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் என்னோடய சின்ன மாமியா இட்லியை வச்சுட்டு இருந்தாங்க. காலையில் இட்லி தான், நிறையா பேர் இருக்கிறதுனால தோசை ஊற்ற முடியாது அப்படின்னு இட்லியாகவே வச்சாச்சு. நானும் அத்தாச்சியும் தக்காளி சட்னி தான் வச்சோம். தக்காளி சட்னிக்கு வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கிக்கிட்டு இருந்தோம். அப்படியே கதை கேட்டுட்டேன். மாமா வெளியில் போகணும், காசு கொடுடா அப்படின்னு செல்வாட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. செல்வா எங்கே உங்கள் பாக்கெட்டை காட்டுங்க, காசு வச்சுருக்கலாம் இல்லையான்னு வச்சுட்டே போய் சொல்கிறீங்க அப்படின்னு அவன் மாமா போட்டு மல்லு கட்டிகிட்டு இருந்தா. இந்த அப்பா மயன் பாசத்தையே புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சில டைமில் நீ அப்பாவும் இல்லை என் மயனும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில டைமில் என் அப்பானா அப்பா தான், மயனா மயன் தான் அப்படின்னு கொஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் எங்கள் வீட்டில் யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. எல்லாமே எங்கள் மாமாவோட காரணம் தான், அவங்க நடந்துக்கிற பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. சங்கீதாக்காவோட சமையல் தான். அவங்களாம் தக்காளி சட்னி சாம்பார்லாம் வச்சுட்டாதாங்க. நாங்கள் அவங்களுக்கு வேண்டிய பொருள் மட்டும் எடுத்து கொடுத்துட்ருந்தேன். வேளாங்கண்ணி போகணும் அப்படின்னு 1 மந்த்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். பட் ஒரு சில டைமில் எல்லாருமே வரலேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் மட்டும் போகலான் இருந்தோம். பட் எல்லோரும் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு செல்வா அன்னைக்கு காலையில் வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு பிளான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதை நீங்களே கேளுங்க. கிளம்பி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்படியும் போது இங்கே வந்துடலாம். மறுநாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோட நீ ஸ்கூலுக்கு போயிடலாம். இது ஒரு நாள் மட்டும் லீவ் இதான் உனக்கு பிளான். நான் கஷ்டப்பட்டு மூளை எங்கே யூஸ் பண்ணி மொத்த பிளானே கொடுக்குறீங்க. உனக்கு சும்மா இல்லை, இதுக்கு வேலை கொண்டாடி யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது போல எடுத்துக்கிட்டே விஜய் அனுப்பிவிடுவேன். இப்படி தாண்டா பிளான் பண்ணி சாவடிக்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிறதா இந்த அடுத்து சித்த பார்த்துட்டாடா. எங்க உங்களை தான் கூப்பிட்டுட்டே இருக்கோம். உட்காருவாங்க, வேளாங்கண்ணிக்கு போவாங்க. நான் இந்த மாமாவே சொல்லிட்டா, நீ என்ன வரல. ஒரு நாள் உழுதுவேன். நைட்டுக்கிழமை எல்லாரும் போய் சாமியை கொண்டு வரோம். அப்புறம் நீங்க யாராவது செல்வா அங்கிட்டு பேசிகிட்டே இருந்தால் நான் அப்பப்போ அடுப்பில் என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அவன் பேசுகிறத எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் என் நாத்தனா மக சின்ன மாமியா எல்லோரும் பெயின் பார்த்துட்டு இருந்தாங்க. செல்வாவுக்கு பேசி பேசி பசிச்சிருச்சு. ஏன்னா காலையில் டீ குடிச்சிட்டு பேசினானா, அதோட பசிக்குது பாப்பா அப்படின்னு வந்துட்டு அதோட சாப்பாடு மட்டும் போட்டு கொடுத்துட்டு அதோட எல்லாருமே சாப்பாடு உட்காந்தாச்சு. அப்படியே சாப்பிட்டவங்க எல்லாருமே எங்கள் ஃபேமிலி சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஆணி வேற எங்கள் அப்பத்தா தான். எங்கள் அப்பத்தாவோட 3 மகளிங்க தான் இவங்க 3 பேரும். எங்கள் அத்தை ஃபஸ்ட்டு சின்ன அத்தை நிற்கிறாங்களோ அவங்க, 3வது அத்தை உட்காந்துருக்குறவங்க, அவங்களோட மருமையன், அவ்வளோதான் எங்களோட ஃபேமிலி. ஃபைனலாக எல்லாரும் மண்டையும் கழுவி வேளாங்கண்ணிக்கு போக பிளான் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே வரணும்னு ஆசை தான், பட் பட்ஜெட் ப்ராப்ளம்னால தான் முடியாதுன்னு சொன்னாங்க. சரி பக்கிய செலவு நாங்களே பண்ணிக்கிறோம், ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே மண்டையை கழுவி வர வச்சாச்சு. அதனால தான் காலையில் எல்லாருமே நாங்களே ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஈவினிங் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நைட்டு கிளம்புறதுனால சரி எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு பாட்டி கேட்டுகிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு டிவியை பார்த்தா டிவி ஓடுது, பட் சவுண்டு வரல. நானும் எங்கள் மாமாவும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், பட் வரவே இல்லையா. சரி செல்வா வந்தா நாங்கள் வாட்டில் ஏதாவது பண்ணி வச்சுட்டோம்னா செல்வா திட்டுவான் அப்படின்னு அதை அப்படியே வச்சுட்டு நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியத்துக்கு ரசம் வச்சு கத்திரிக்காய் எண்ணெய் தான் போட்டிருந்தோம். சிம்பிளாக முடிச்சுக்கலாம், ஏன்னா நைட்டு கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு வண்டி தான் பெரிய இதாகிடுச்சு. காலேருந்து வண்டிக்கு நிறைய இது எதிர்பார்த்தோம், வண்டி எதுவுமே கிடைக்கல. நாங்கள் எங்கள் காரை சென்னையிலே விட்டுட்டு வந்துட்டோம். அது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஃபைனலாக எங்கள் மாமா ஒருத்தவங்க டெம்போ வச்சுருந்தாங்க, அவங்க வண்டியை தான் வாங்கி கூட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். போகிற வழியே மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாமா மாருக 2 பேருமே மேலே படுதெல்லாம் போட்டு சூப்பராக கட்டியிருந்தாங்க. நாங்கள் எங்கிட்ட வெளி வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் அத்தை மாருக வீட்டுக்குள்ளே புளிச்சாதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புளிச்சாதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு சந்தோஷமாகவே இருந்ததா, நம்மளும் கிளம்புறோம் அப்படின்னு. நம்ம நைட்டுக்கு எதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நான் தோசை ஊற்றினேன். நான் தோசை ஊற்றிட்டு இருக்கும்போதே புளிச்சாதத்தை கட்டிட்டு அது நல்லா இருக்குன்னு அதுவே எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. நானும் செல்வா மட்டும் புளிச்சாதமா தோசையை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. செல்வாக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு வேளாங்கண்ணி போகிறோம் அப்படின்னு. ஒரே ஜாலியாக கிளம்புனா. நான் நாத்தனா 11 மணி ஆகும் நீ நாங்கள் வர அப்படின்னு சொன்னால், அதனால் மெதுவாக தான் கிளம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவள் 9 மணிக்கே அத்தாச்சி நாத்தனா அக்கா மாருக எல்லோரும் 9 மணிக்கே வந்துட்டாங்க. எல்லோரும் வெளியே வந்தாச்சு, வாங்க வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நாத்தனா வந்தா மறுபடியும் இருடி இங்கே அவங்க அண்ணனோட ஒன்று எடுறி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போய் எங்கள் அண்ணனோட ஹை சொன்னால் வண்டிலாம் நின்று ஐயோ உண்மையாக நாங்கள் வேளாங்கண்ணி போனோன்னு பல நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் பட்ஜெட் ப்ராப்ளம் ஆயிரும். ஒரு சிலவங்களுக்கு லீவு கிடைக்காது.
அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு. எல்லாருமே வண்டியில் போயிடலாமான்னு கேட்டேன். ஒரு ஊரே போகலான்னு சொன்னால், பட் எங்கள் ஃபேமிலியே வண்டியில் போக முடியல. கொஞ்சம் அடைச்சல் பொடைச்சலாக தான் இருந்தது. பட் வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. கால் நீட்ட கூட இடம் இல்லை. எனக்குலாம் சரியான பேக் பெயின். ஏசுவே எப்போமா வேளாங்கண்ணி வரும் அப்படி இருந்துச்சு. பட் இந்த ஃபேமிலியாக போகிறது இதெல்லாம் எப்போ கிடைக்கும் சொல்லுங்கள்? அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அடித்து பிடிச்சிட்டு ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் கால் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் மேலே படுத்துக்கிட்டு ஒரு இடைஞ்சலாக உட்காருது. அது ஃபேமிலியாக செம்ம ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னா. இன்றைக்கி வந்து இன்னொன்று ஸ்பெஷல்னால் என்னோடய மருமகனுக்கு பர்த்டே. என்னோடய அத்தாச்சி மகனுக்கு. அது லூஸுக எவ்வளவோ இடம் இருந்தது. அங்கெல்லாம் வண்டி நிட்டாமல் ஒரு இருட்டான இடத்த பார்த்து வண்டியை நிப்பாட்டிருச்சு. அதனால தான் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். கேக் வந்து போகும்போதே நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். வண்டியில் வச்சு கொண்டு போனது அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. பரவாயில்ல, கேக்கு வெட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கேக்கு வெட்டி சாப்பிட்டாச்சு. உண்மையாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப 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 ஜாலியான ஃபேமிலி. எந்த இதுலையுமே ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஏன் இது பண்ணக்கூடாது, இது செய்யணும், இந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னு இதுவரை எனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க விருப்பம், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அதில் ஒருத்தவங்க வேணான்னு சொல்லியிருந்தா கூட நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் தூங்கினா கூட என்னை எழுப்பி இதை வீடியோ எடுக்கலையா, இதை வீடியோ எடு அப்படின்னு. ஏன்னா தூங்குற அப்படி எப்படி வீடியோ போடுவா அப்படின்னு என்னை கேட்பாங்க. எல்லாத்துக்குமே என் கூட சப்போர்ட்டில் இருப்பாங்க. என் கூட மட்டும் இல்லை, இந்த ஃபேமிலி இல்லைன்னா செல்வா இந்த இடத்துல இல்லை. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்னு இல்லை. எனக்கும் இந்த ஃபேமிலியில் நிறைய நெகட்டிவ் இருக்கும். பட் எல்லா நெகட்டிவை கம்பேர் பண்ணி போது பாசிட்டிவ் எனக்கு நிறையா இருக்கும். பட் உண்மையாகவே செம்ம ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. என்ன கூட்டமாக இருக்கும், ஊருக்கன்னே எங்கள் மேலே தான் இருக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். ஒரு இடமா நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு போனாங்க. எனக்கு டீயே பிடிக்காது. டீ எவ்வளோ பிடிக்காதுன்னா நான் பால் மட்டும் தான் குடிப்பேன். அந்த பாலில் ஒரிச்சிட்டு டீ குடித்தா கூட அந்த பாலையே நான் கொடுக்க மாட்டேன். அவ்வளோ தூரம் எனக்கு டீ பிடிக்காது. போகிற வழியில் இந்த ஒரு கடையில் குடித்தோம். இந்த மாடு வந்து அந்த கடையை அவ்வளோ நீட்டாக இருந்தது. ஏன்னா எல்லா டீ கப்பையுமே அதுவே சாப்பிட்ருச்சு. உட்கார முடியலை அப்படின்னு மாமா எல்லாரும் எழுப்பி எல்லா திங்ஸையும் ஏற்றி இறக்கி மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார சொல்லிகிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் பாட்டு பாடிட்டு இந்த லாஸ்ட் எழுத்தில் விட்ட பாட்டு பாடுறது, பேச்சு போட்டி அப்படின்னு செம்ம ஜாலியாக கலகலன்னு இருந்தது. செல்வா தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்தான். ஆனால் பாப்பா வந்து எங்களோட பின்னாடி உட்கார முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். 2-3 இடத்துல நிப்பாட்டி தான் போனோம். எனக்கு கால் வலி, எல்லாருக்குமே பேக் பெயின் வந்துருந்துச்சு. ஒரு சில பேர் வாந்திலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களா. அதனால் ஒரு இடமா பார்த்து நின்றுட்டு தான் போனோம். ஃபைனலாக ஒரு 6 மணிக்கு வேளாங்கண்ணி போயிட்டோம். இதோட வேளாங்கண்ணி போன வீடியோ அதோட டீட்டெயில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். பட் என்ன லாங் வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.